கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தேவனாய கர்த்தர் உங்களை அபரிதமாய் ஆசீர்வதித்து நடத்துவாராக. தினம் தேவ வார்த்தைகள் என்ற தலைப்பின் கீழ் நாம் இந்த நாளில் தியானிக்குமாறு எடுத்துக்கொண்ட வேத பகுதி உபாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தையிலாய உன் மிருகஜீவங்களின் பலனும் ஆசிரியப்பட்டிருக்கு என்பதே. ஆம், தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவனாய கர்த்தர் அவருடைய வார்த்தையின்படி அவருடைய வாக்கின்படி நாம் செய் கொடுக்கும் பொழுது நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் முக்கியமான ஆசீர்வாதமாக உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் என்கிறார். ஆம், தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவனுக்கு நாம் பிரியமாய் வாழும் பொழுது, தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழும் பொழுது நம்முடைய கற்பத்தின் கனி அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆம், தேவனுக்கு பிரியமானவர்களே, பிள்ளைகள் தேவனுடைய சுதந்திரம் என்று சொல்லப்படுகிறது. ஆம், தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய சுதந்திரத்தை நாம் கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுப்பதற்கு அவர் பிரியமுள்ளவராய் அவர் ஆசை உள்ளவர்களாக இருக்கிறார். ஆம், தேவனுக்கு பிரியமான அதே போல நாம் வளர்க்கிற ஆடு மாடுகளுக்கும் எந்த ஒரு காரியத்திலும் அவர் என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆம், தேவனுக்கு பிரியமான, ஏனென்றால் அவருடைய வார்த்தைக்கு நாம் செவிடுக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையை நாம் கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய வாக்கை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆம், பிரியமானவர்களே, அப்படி நம்ம வாழும் பொழுது நம்முடைய எந்த ஒரு காரியத்திலும் நமக்கு அவர் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அதுவும் குறிப்பாக நம்முடைய கற்பத்தினடி நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களே அவர் வாய்க்க வல்லவராக இருக்கிறார். ஆம், பிரியமானவர்களே, எந்த ஒரு இதுவும் மலடு ஆவதில்லை என்று சொல்லப்படுகிறது. ஆம், அவருக்கு பிரியமானவருடைய எந்த ஒரு காரியத்திலும் பார்க்கும்பொழுது அவர் ஆடு மாடலாம் சரி, அவருடைய பிள்ளைகள் காரியம் சரி, எந்த யாருக்கும் அவர்களுக்கு மலடு இருப்பதில்லை என்று சொல்லப்படுகிறது. அது சாபத்திலே அந்த காரியங்கள் வரைகிறது. ஆம், ஆசீர்வாதத்தில் வரும் பொழுது அவர் அதை கற்பத்திற்கனி ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். ஆம், பிரியமானவர்களே, இந்த வார்த்தையின்படி தேவன் நம்மையும் நம் குடும்பத்தையும் நாம் வளர்க்கிற ஆடு மாடுகளையும் நம்முடைய நிலத்தினுடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் தேவன் வர்த்திக்க பண்ணுவாராக. ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, இந்த நாள் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்தப்பட்ட வாக்கின்படி ஆண்டவரே எங்களை நடத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த வாக்கு எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டு பார்த்து ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆண்டவரே கற்பத்தின் கண்ணீர் கட்டளப்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆடு மாடுகளுடைய சோதரிக்கிறோம் ஆண்டவரே, மலடி இராதபடியா பார்த்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதேபோல் நிலத்தினுடைய சோதரிக்கிறோம் ஆண்டவரே, கணிகை ஆண்டவர் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நிலத்தில் ஆண்டவர் சோதரிக்கிறோம் ஆண்டவரே, ஆண்டவர் வறுமை தரித்து வராதபடி பார்த்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ அப்படி செய்காய் சோதரிக்கிற மாண்டவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீ செழிப்பை கட்டளை ஜெபிக்கிற மாண்டவரே. செழிப்புக்கு குறைவா இருக்கிற எல்லா காரியத்தையும் உடைய கருத்து ஒப்பு கொடுக்கிற மாண்டவரே. ஆளுநர் சோதரிக்கிற மாண்டவர் ஒவ்வொருடைய ஆசிரியத்தை மேம்படுத்தி ஜெபிக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். மீட்பு ரட்சகரமாகிய இயேசு நாம ஜெபிக்கிற எங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென்.